ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நீங்க நம்புங்க. நல்லா இருப்பீங்க. இந்த 18ஆம் தேதி ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாள் உங்களுடைய நாள். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற நாள். உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிற நாள். நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நாள். சொல்லுங்களேன், நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்னுடைய படிப்பு, என்னுடைய பயணம், என்னுடைய தொழில், என் கையின் பிரயாசம், நாங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நலமானதை சொல்லுங்கள். நல்ல வாக்குகளை சொல்லுங்கள். நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் உங்களை தழுவி கொண்டிருக்கிறது. தேவ ஆசீர்வாதம் பெற்று நிறைவோடு நீங்கள் வாழ்வீர்கள். நலமான வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் யானையை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய தும்பிக்கை அதற்கு இருக்கும். கவனித்திருக்கீங்களா? கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அந்த தும்பிக்கை பாருங்க, சும்மாவே இருக்காது. ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த தும்பிக்கையுடைய கார்னர் பகுதி பாருங்களேன், அப்படியே துரு 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 இருக்கும். யானையினுடைய தும்பிக்கை பார்த்தீங்கன்னா எப்பவுமே துரு 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 துருன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். துரு துரு துருன்னு எதையாச்சும் போய் பிடிக்க, எதையாச்சும் போய் எடுக்க, எதையாச்சும் தட்டி விட பார்த்துக்கிட்டே இருக்கும். காட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சும்மா இருக்காது. வேணும்னு அது தேவையோ தேவையில்லையோ, அது வேண்டுமோ வேண்டாமோ, அது அவசியமோ அவசியம் இல்லையோ, போய் மரக்கிளைகளை போய் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். சின்ன சின்ன குச்சிகள், கட்டைகள், இதையெல்லாம் போட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தூக்கி வீசி எறியும். கீழே ஏதாச்சும் பொருள் இருந்ததுன்னா தூக்கி வீசி எறிய ஆரம்பிக்கும். பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். வீதிகளில் சென்றால் கூட சும்மா இருக்காது பாருங்களேன். துரு 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 துருன்னு அதனுடைய தும்பிக்கை துடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். யாரையாச்சும் போயிட்டு தொட போகும். யாராச்சும் கடை வீதிகள் பொருட்கள் வச்சிருந்தாங்கன்னா அதை போய் எடுக்க பார்க்கும். இது மாதிரி எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே, சிலாவளித்தனம் பண்ணிக்கிட்டே நிறைய பிரச்சனை ஏற்படுத்திடும். அதனால இந்த யானை மேல உட்கார்ந்துக்கிட்டு சவாரி செய்யக்கூடிய இந்த பாகன் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் கட்டுப்படுத்துகிறவர். இந்த யானையை கட்டுப்படுத்துகிறவர், கண்ட்ரோல் பண்றவர், பக்குவமா அழகா அதை அற்புதமாய் நடத்தக்கூடியவர் இந்த யானை பாகன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த துரு 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 துருன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கே இந்த தும்பிக்கை, இது சும்மா இருக்கிறதுனால தான் எதையாச்சும் ஒன்று போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் சிலாவளித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஒரு சின்ன ஒரு உட்டு பீஸ், ஒரு மர பீஸ் என்ன பண்ணுவாருன்னா அந்த தும்பிக்கையில கொடுத்துருவார். இப்ப அந்த தும்பி என்ன தெரியுமா பண்ணும், அந்த மர பீஸ், அந்த மரத்துண்டை அப்படி பிடிச்சிக்கும். பாகன் கொடுத்த மரத்துண்டை பிடிச்சிக்கிட்டு, நம்ம பாகன் நம்ம கிட்ட பொறுப்பா ஒரு பொருளை கொடுத்துருக்காருப்பா, அவர் சொல்ற வரைக்கும், அவர் வாங்குற வரைக்கும் இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் துரு துருன்னு துடிச்சிட்டு இருந்தா தானே அந்த தும்பி என்ன தெரியுமா பண்ணும், தும்பி கை அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பேசாம கம்முன்னு இருக்க ஆரம்பிச்சிருக்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யானையினுடைய தும்பிக்கை மாதிரி தான் நம்முடைய மைண்டு, நம்முடைய மனசு. நீங்க காலையில எழும்பினதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அது சும்மாவே இருக்காது. துரு 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 துருன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். எதை போய் கேட்ச் பண்ணலான்னு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். முடிஞ்சு போன விஷயம், மோசமான விஷயம், நாத்தம் பிடிச்ச விஷயம், கேவலமான விஷயம், நல்ல விஷயம் அதுக்கு தெரியவே தெரியாது. எதையாச்சும் போய் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். முடிஞ்சு போன விஷயம், உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம், யாராச்சும் ஏதாச்சும் உங்களை பத்தி பேசியிருப்பாங்க பாருங்களா, அந்த விஷயம், யாராச்சும் உங்களை நோகடிச்சிருப்பாங்க அந்த விஷயம், யாராச்சும் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க அந்த விஷயம், மேக்சிமம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தை தான் போய் கேட்ச் பண்ணும். அப்படி கேட்ச் பண்ணி பிடிச்சி அசை போட்டு துரு துருன்னு பாருங்களேன், உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மைண்டு, உங்க எண்ணம். அப்ப நீங்க விழிப்புணர்வு அடையணும். உங்க மைண்டையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் உங்களுக்கு இருக்கு. யானையை கண்ட்ரோல் பண்ற பாகன் போல உங்க சொந்த எண்ணங்களையும், உங்க சொந்த நினைவுகளையும், உங்க சொந்த உணர்வுகளையும், சொந்த உணர்ச்சிகளையும் கையாளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து
நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க மைண்டுக்கு, உங்க சிந்தனைக்கு, உங்க நினைவுக்கு நீங்க ஒரு நல்ல தகவல்களை சொல்லி நீங்க அதை பயிற்சிவிக்க வேண்டும். என்னன்னு? நல்லதை பிடிச்சுக்கப்பா, நல்ல விஷயத்தை பிடிச்சுக்கப்பா, உண்மையுள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், உத்தமமானவைகள், அன்புள்ளவைகள், சந்தோஷமானவைகள், உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவைகள், பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பிடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் பயிற்றுவிக்க வேண்டும். அப்ப எதை பிடிச்சுக்கிறது? தேவனுடைய வார்த்தையை தான். சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, சூப்பரா இருவீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். அதின் காலத்துல அந்தந்த ஃப்ரூட், அந்தந்த பிளஸிங்ஸ் உங்க லைஃப்ல அழகா, அருமையா, அபாரமா, ஆசீர்வாதமா வெளிப்பட ஆரம்பிக்கும் என் கர்த்தருடைய குழந்தைகளே. ஆகவே ஆழமாய் நம்புங்கள், உங்க மனதை ஆண்டவர் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல தான் வச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஆனா மனசு அலைபாயுதுங்க, இந்த மனசு அந்த பக்கம் போதுங்க, இந்த பக்கம் போதெல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேற்புச்சா சப்பா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கட்டுப்படுத்த முடியும். நலமானதை அது பிடித்துக் கொள்ள வைக்க முடியும். சூஸ் பண்ணுங்க, தேர்வு செய்யுங்க. எதை கேட்ச் பண்ணணும்? என் பிரெயின், என் சிந்தனை, என் உணர்வு, என் ஃபீலிங் எப்படிப்பட்ட காரியங்களை, எப்படிப்பட்ட உறவுகளை, எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை, எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை, எப்படிப்பட்ட வசனங்களை பிடிச்சுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க. அதை பிடிச்சுக்கொள்ளுங்க, அதை பற்றி கொள்ளுங்கள், அதை அசை போடுங்க. நீங்கள் அதை பற்றி கொள்வீர்களே ஆனால் நல்ல ரிசல்ட்டை நீங்க பார்ப்பீங்க. அதை தியானிச்சீங்கன்னா நல்ல காரியத்தை பார்ப்பீங்க. ஆகவே இந்த காலையில, இந்த 18ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை, நல்ல விஷயத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தேவையில்லாத விஷயத்த யோசிச்சு அதை பத்தியே பேசி அதையே கேட்ச் பண்ணி பிடிச்சு முடிஞ்சு போனதையே நினைவுல கொண்டு வந்து சோர்ந்து போயிருவீங்க, களைச்சிருவீங்க, எனர்ஜி எல்லாம் போன மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நீங்க போக வேண்டிய இடத்துல, நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, இன்னைக்கு நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய பல விஷயங்களை செய்ய முடியாமலே போயிடும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நல்ல விஷயங்களை, உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை, உங்க வாழ்க்கையை மெருகேற்ற வேண்டிய விஷயங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் போக வேண்டிய தூரம், நீங்கள் செய்ய வேண்டிய பயணம், நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரிய கடமைகள், உங்களுடைய பொறுப்பு உத்தரவாதங்கள் அதிகம். அதை தரமாய் செய்ய வேண்டுமே ஆனால் முதலாவதாக எதை பிடிக்கணுமோ அதை பிடிங்க. அதனுடைய வார்த்தையை வாசிங்க, தியானிங்க, அதையே அசை போடுங்க, அதை பத்தியே பேசுங்க, அதையே தியானிச்சு அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் வாய் திறந்து பேசுங்க, சொல்லுங்க. மைண்டு, உங்க பிரெயின், உங்க உணர்வு, உங்க சிந்தனை அழகா வசனத்தை பிடிச்சுக்கும். ரிசல்ட், நீங்கள் செய்வதெல்லாம் இன்றைக்கு வாய்க்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். வேதத்தில், வார்த்தையில், வசனத்தில், நல்ல காரியத்தில் பிரியமா இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைந்தருளும்படி உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி எம் ஆனந்தி, அன்பு சகோதரி எம் ஜாய், அன்பு சகோதரி டி எமி, அன்பு சகோதரி எஸ் பிரிஸ்கில்லாள், அன்பான பிள்ளைகள் ஆர் ரிதின் ஜோஷுவா மற்றும் ஜே ஷைனி, மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் இருதயராஜ் சிஸ்டர் கங்கா தம்பதியார், அன்பு சகோதரர் வி முருகானந்தம் சிஸ்டர் ரேவதி தம்பதியார், அன்பு சகோதரர் கே அன்புநேசன் சிஸ்டர் ஷக்கீலா தம்பதியார். இவங்கெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள், திருமண நாள் காண்கின்றார்கள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் காருண்யமுடைய பிள்ளைகளை வாரி அணைத்துக் கொள்வதாக. உடைய பிள்ளைகளுடைய மனம்,
எண்ணம், நினைவு, சிந்தனை, மூளை, அறிவாற்றல், திறன் நலமானதை பற்றி கொள்ள, நல்ல விஷயங்களை பிடித்துக் கொள்ள, நல்ல விஷயங்களை யூகிக்க, நல்ல விஷயங்களை யோசிக்க பயிற்றுவிப்பார்களாக. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எதை இரவும் பகலும் கர்த்தருடைய வேதம் அதை தியானித்து அந்த வார்த்தையின் மேல் பற்றுதலாய் இருக்கிற அந்த பாக்கிய அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலையிலே உண்டாயிருக்கும்படி செய்வீராக. மன நெருடல்கள், வேதனைகள், சோகங்கள், வழிவாதை வருத்தங்களை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை நிறுத்துவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெகு நாட்களாக நீங்காத எண்ணங்கள், துயர நினைவுகள், காய நினைவுகள், வருத்த நினைவுகள் உடைய பிள்ளைகளை சோகப்படுத்தி கொண்டிருக்குமே. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட உணர்வுகளோடு, சிந்தைகளோடு, எண்ணங்களோடு, நினைவுகளோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே விடுதலை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை, ஒரு ஜெயம், நன்மையானவைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உண்டு பண்ணுவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவர். அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கிற ஆண்டையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி உடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான, ஆனந்தமான, ஆசீர்வாதமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.